இந்த சுடர் இருந்துட்டு, இப்ப எதுக்காக இந்த கல்யாணத்த பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அதாவது மல்லி வந்துட்டு இந்த சுடரோட விஷயத்துல எப்பவுமே தலையிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்த சுடர் தான் மல்லிய எதிரியா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடரோட கழுத்துல விஜய் தாலி கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம மல்லி ரொம்பவும் தீவிரமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஃபைனலா அதாவது இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்படின்ற மாரி முதல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மல்லி ரொம்ப சாஃப்ட்டா இருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம மல்லி அடுத்ததா எதையுமே பண்ண முடியாத மாரி ஒரு விஷயத்துல, அதாவது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சுடருக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அதாவது ரொம்ப நம்ம மல்லிய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நான் நினைக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் சுடர் தான். நான் சுடரா இருந்தாலுமே கூட, உன்னால அத நிரூபிக்கவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்ட தான் போறாரு. இனிமே நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா, மல்லி பயங்கரமா கதறி அழுறாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே! எப்படியாச்சும் விஜயோட இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திட்டா நல்லாருக்கும். எப்படியாச்சும் நின்னுட்டா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாவே இருக்க போகுது. ஏன்னா, மல்லியால எதையுமே செய்ய முடியல. எதையுமே தடுத்தும் நிறுத்த முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப என்னதான் பண்றது? எதுக்குமே வழி இல்லாம இருந்துட்டு இருக்கோமே! அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல இந்த கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அந்த கதிரேசன் ஒரு பக்கம், நிஷா ஒரு பக்கம். ஏன்னா, கதிரேசனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணோட கல்யாணத்த அவரு நேர்ல பார்க்கல. அதாவது விஜய் இருந்துட்டு நம்ம அ ஒரிஜினல் ரேணுகாவ ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது, அடுத்ததா இப்போ உண்மையிலே இந்த கல்யாணத்த அதாவது தன்னோட கண்ணால பார்க்குற ஒரு பாக்கியம் மறுபடியும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. நிஷாவும் ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்படி பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு கடைசி நிமிஷத்துலயாச்சும் இந்த கல்யாணம் நின்னுடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்றாங்க. மல்லியால இந்த கல்யாணம் நிக்கிற மாரி தெரியல. அதே மாரி அந்த கடவுள் ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்த நிறுத்தணும். இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா இங்க எதுவுமே கைகூடி வரல. அதே மாதிரி இங்க கைகூடி வர்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முகூர்த்த நேரம் மட்டும் தான். முகூர்த்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா உடனே நம்ம விஜய் தாலி எடுத்து அந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்ட சொல்லிருவாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ அந்த ஐயரும் எல்லா நேரம்லாம் கூடி வந்துடுச்சு. அதுவும் இல்லாம கெட்டி மேளம்னு சொல்லிட்டு தாலிய கட்ட சொல்றாங்க. ஒரு பக்கம் அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, விஜயும் அந்த தாலிய எடுத்து சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்லயும் மல்லி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு சைலன்ட்டாவே நின்னுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். கண்டிப்பா இத யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஆனா மல்லி சைலன்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக அப்படியே அந்த தாலிய எடுத்துட்டு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. அப்பதான் நம்ம விஜய் மல்லி கிட்ட, "மல்லி நான் இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டட்டுமா?" அப்படின்ற மாரி சொல்லி விஜய் மல்லிய பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டட்டுமான்னு நம்ம விஜய் கேட்கல. சுடரோட கழுத்துல தாலிய கட்டட்டுமா? அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. அப்போ விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. சுடர் வசமா மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்ம விஜய் முன்கூட்டியே இந்த சுடரோட சுயரூபத்த அறிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.